மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் பேஸ் பாயிண்ட், ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட் அண்டு சர்வே பாயிண்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அப்பயே சொன்னோம், லெவல்ஸ் அண்ட் கிரிட்ஸை பேஸ் பண்ணுறது இந்த சர்வே பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக விசிபிளாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட்டுக்கு பேர் சர்வே பாயிண்ட். ஓகே, சர்வே பாயிண்ட் வந்து ரியல் டைம் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்கள் ஒரு இடத்த அளக்க போகிறீங்க அப்படின்னா சர்வே கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா? ஆக்சுவலி இதில் கேட்டிங்கன்னா நிறையா இருக்கும். சர்வே கல்லே பார்த்தீங்கன்னா மெயின், சப் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதுலேருந்து அளப்பாங்க. கரெக்டாக அளக்கணும்னா அதான் கரெக்டான அளவு மெத்தடு. ஸோ அதில் டிஸ்பியூட் வந்து அடுத்த பெரிய கல், மெயின் கல்லுக்கு போவாங்க. ஓகேங்களா? சில சமயத்துக்கு 1 கிலோமீட்டர் கூட நடந்து வந்து அளக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்வே பாயிண்டில் என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோ அந்த டைமென்ஷன் தான் இது. ஓகே, இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட். இது என்னோட பில்டிங் ரிலவெண்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன் சிம்பிள்ஸ் இங்கே நம்ம ரைட்டில் இதெல்லாம் பார்க்க தான் எலிவேஷன் சிம்பிள். இதை நான் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சிம்பிள் அதை பேஸ் பண்ணி நமக்கு மூவ் ஆயிரும். ஆனால் இங்கே ஒரு வேல்யூ காட்டுது, என் பார் எஸ் இ பார் டபிள்யூன்னு சொல்லி ஒரு வேல்யூ காட்டுது. அது ஒன்றும் கிடையாது, இந்த சர்வே பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கிட்ட கொண்டு போக பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது 2 விதமாக நம்ம பண்ண முடியும். ஒன்று வந்து கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே இதுதான் என்னோடய சர்வே பாயிண்ட். ஓகேங்களா? பட் இப்போ இதை நான் மூவ் பண்ணாலும் எனக்கு பாருங்களேன் என்ன அதுதான் சர்வே பாயிண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வேல்யூஸ் இங்கே இருக்குது. நான் சர்வே பாயிண்ட்டை நான் இங்கே இதுக்கு கொண்டு வைக்கிறேன். எனக்கு சர்வே பாயிண்ட் வேல்யூஸ் மாறிட்டே இருக்குது. இல்லை, எனக்கு சர்வே பாயிண்ட் ஒரு இடத்துல தான் இருக்கணும், சேம் இந்த பாயிண்ட் தான். பட் இதை மூவ் பண்ணேன்னா வேறு வேல்யூஸ் 0 இருக்கக்கூடாது. சர்வே பாயிண்ட்டோட பொசிஷன் இது தான் இருக்கணும். பட் வேறு லொக்கேஷனை நான் மாற்றி வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்னா இதோட வேல்யூஸும் மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே பாயிண்ட்டோட 0 கோஆர்டினேட்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அன்எடிட்டபிளுக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அன்எடிட்டபிளுக்கு மாறிடும். ஸோ இப்போ திருப்பி இதை செலக்ட் பண்ணி நான் 0 அடிக்கிறேன், எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சர்வே பாயிண்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பட் இந்த கிளிப்பிங் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வேலை செய்யும். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணுறேன், எந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு இங்கே தெரியலை, ரைட்டுங்களா? பட் எனக்கு கோஆர்டினேட் பாருங்கள், எலிவேஷன் பாயிண்ட் பாருங்கள், இப்போ மூவ் ஆகுது. கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணனா மூவ் ஆகலை. சார் இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்கிடெக்டில் போயிட்டு இங்கே இதை வரைஞ்சிக்கணும். சுமார் 2 இதை வரைஞ்சிக்குவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துடுறேன், இதை கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். பாருங்கள் என்ன இது பாருங்கள், மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை இப்போ கிளிப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. இதுதான். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னா இப்போ கிரிட்டை பொறுத்தவரையில் எப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய கிரிட்டு ரியாக்ட் ஆகும். கிரிட் இது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் அதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா நான் எனக்கு இப்போ கிளிக் பண்ணி நான் இங்கே கொண்டாந்து வச்சுக்கலாம் என்னோடய ப்ராஜெக்ட் பேஸ் பாயிண்ட்டை, ரைட்டுங்களா? நான் எங்கே வரைஞ்சிருக்கணும் அங்கே வரைஞ்சிக்கலாம். டிஃபால்ட் என்னென்னா எலிவேஷன் சென்டரில் தான் இருக்கும். இந்த 4 எலிவேஷன் பாயிண்ட்டுக்கும் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். பட் நான் என்னென்னா எனக்கு வந்து கரெக்டாக அந்த ஒரு கார்னரில் கொண்டாந்து வச்சுக்கணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு கார்னரில் கொண்டாந்து வச்சுக்குவேன், ரைட்டுங்களா? அப்போ தான் இது மூவ் ஆகாமல் இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு. ஆனால் நம்ம ஜென்ரலாக நம்ம சைட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது கொடுக்கும்போது கிளிக் பண்ணிவிட்டு இது ரியல் டைம் கோஆர்டினேட் வேல்யூ. ஓகேங்களா? சர்வே பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிராஃப் மேப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இந்த சர்வேக்களோட நார்த் ஈஸ்ட் எவ்வளோ, ஈஸ்ட் வெஸ்ட் என்ன வேல்யூ, எலிவேஷன் என்ன. ஸோ அதெல்லாம் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்போ என்னோட லேஅவுட் உதாரணத்துக்கு சும்மா நான் ஒரு ஆர்கிடெக்டில் சும்மா ஒரு கம்மியாக ஒரு வார்டு வரைகிறேன். ஓகே, ஸோ இதான் என்னோடய சைட்னு வச்சுக்குவோம். சைட்னு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டாந்து
கரெக்டாக கோஆர்டினேட்ஸ் இங்கே வச்சுருவாங்க. அடுத்து இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதே இடத்துல கூட வைக்கலாம், ஆர்ஜினாக வைக்கலாம், அல்லது பில்டிங் உள்ளே கூட கொண்டாந்து வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் இந்த 2 பாயிண்ட்டையும் டிஃபைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? ஸோ மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.